சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. ஓம் ஸ்ரீமலாய வித்மகே கலகஸ்தாய தீமகி தன்னோ வாராகி பிரசோதயாத். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, தர்ம கர்மாதிபதி யோகம் உருவாகி இருக்குது. அசுபகரன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான், முழுச்சுவர் என்று சொல்லக்கூடிய குருவானுடைய தொடர்பு ஏற்பட்டு இருக்கிறது இந்த 2026. மிக முக்கியமாக உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பம், பிரச்சனை மற்றும் கண்டம் தீரப்போகுது, முடிய போகுதுங்க. அது என்னன்றதை டீட்டெயிலாக நம்ம விரிவாக விளக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அக்டோபர் வரை நடக்க போகின்ற மிக முக்கியமான நல்ல பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில். ஸோ கண்டிப்பாக பதிவை ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே சதய நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கேதுவனுடைய நட்சத்திர பயிற்சி மற்றும் தமிழ் புத்தாண்டு வளங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனலை போய் பாருங்கள். மேலும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயன்படுத்த மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிட்டு ஒரு ஆல்ன்ற ஆப்ஷனை தவறாமல் செலக்ட் பண்ணிச்சோம். அப்போ நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கும்பராசி சதய நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், முதல்ல உங்களுடைய நட்சத்திராதிபதி ராகு பகவான் கும்பராசியில் அமர்ந்திருக்கிறாரு. சதய நட்சத்திரத்தில் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வருடம் அக்டோபருக்கு பிறகுதான் ராகுடைய பயிற்சி, சரிங்களா? ஸோ இந்த வருஷம் லாஸ்ட்ல தான். அப்போ நட்சத்திராதிபதி நல்ல நிலையில் இருக்கிறார். மேலும் உங்களுடைய கும்பராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 2ஆம் வீடான மீனத்தில் அமர்ந்திருக்கிறார். ஓகேங்களா? தன குடும்ப வாக்குஸ்தானம் இந்த கும்பராசிக்காரர்கள் இந்த 7 சனி, அது குடும்ப சனி போய் கொண்டிருக்குது. ஓகேங்களா? இந்த ஒரு சூழல்ல ஜூன் மாதம் 2ஆம் தேதி குருவனுடைய பயிற்சி, மிதனத்திலிருந்து கடகத்திற்கு மாறக்கூடிய குரு பகவான் அவருடைய 9ஆம் பார்வையை உங்களுடைய கும்பத்திற்கு 2ஆம் இடம் மீனத்தில் பதிய வைக்கிறாரு. அந்த மீனத்தில் ஏற்கனவே சனி பகவான் வந்திருக்கிறார். அப்போ கர்ம கிரகம் சொல்லுவாங்க, சனி பகவான் நீதிமான் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட சனி பகவானை குரு பகவான் பார்க்கிறார். பதிலுக்கு சனி பகவானால் குருவை பார்க்க முடியாது, சரிங்களா? ஸோ சனிக்கு மட்டும்தான் குருவனுடைய பார்வை ஏற்படுது. இது சனி குரு தொடர்பு என்று சொல்வார்கள். ஸோ இதனுடைய அடிப்படையில் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம், தாக்கம் ஏற்பட போகுது குடும்ப வாழ்க்கையில். ஆமாங்க, ஏதோ ஒரு பயம், மனபயம் சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையை நினைச்சு இருக்கக்கூடிய அந்த மனபயம் பிரச்சனை தீருது. இன்னொரு நபருடைய தலையிட்டால் உங்க குடும்ப வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனை தவிடுபொடியாக போகுது, சரிங்களா? வேற ஒரு நபர் உங்க குடும்பத்தில் புகுந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தியிருப்பார் இல்லையா, சம்பந்தம்லாம் வந்து அந்த நபர் அடியோடு அவர்களுடைய முயற்சி தோல்வி பெறும். அவங்க விலகி போயிடுவாங்க. அவங்களால் ஏற்பட்ட குழப்பம் நீங்குது. குடும்ப வாழ்க்கையில இனிமேல் பிரச்சனைகள் இருக்காது. அதுவும் குறிப்பிட்டு கணவன் மனைவியிடையே 3வது நபருடைய பிரச்சனை ஏற்பட்டிருந்தால் அந்த பிரச்சனை இப்ப சரியாகும். அந்த 3வது நபர் விலகுவார்கள். ஓகேங்களா? ஸோ மேலும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு திடீர்னு டக்குன்னு வேலை இழப்பது அல்லது ஏதேனும் ஒரு மெடிக்கல் செலவு, அடுத்தடுத்து பேஷண்ட் ஆகிறாங்க, அடுத்தடுத்து ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய சூழ்நிலை உருவாகுது. இப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்கீங்க. என்ன பிரச்சனை தெரியல, திருப்பி ஹாஸ்பிட்டல் போக வேண்டியிருக்கு, இல்லைன்னா வேலை இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லுவீங்களா, அந்த பிரச்சனை உங்களுக்கு தீருது. நிச்சயம் இந்த ஜூன் மாதத்திற்கு பிறகு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியம் இருக்காது. உங்களுக்காக மட்டும் இல்லை, உங்கள் குடும்ப உறவுகளுக்காகவும் அடிக்கடி நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகணுன்ற அவசியம் இருக்காது. மேலும் வேலை இழப்பு அப்படின்றத பயம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். கண்டிப்பாக வேலை உத்தரவாதம் கண்டிப்பாக குருவானால் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்கும் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கும். மிக முக்கியம் உங்கள் வாழ்க்கை துணைக்கு லைஃப் பார்ட்னர் கூட அந்த வேலை வாய்ப்பானது கிடைக்கும். அதன் மூலமாக கூட உங்களுடைய பொருளாதார பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். ஓகேங்களா? அடுத்து மிக முக்கியமானது, இந்த ராகு எப்படி உங்க ராசியில் இருக்கிறோம் அதே போல 7ல கேது. யாரும் உதவி செஞ்சிருக்க மாட்டாங்க, யாரும் எதிர்பார்த்த மாதிரி செயல்பட மாட்டாங்க, யாரையும் நீங்க நம்பவும் முடியாது, எதிர்பார்த்து காத்திருக்கவும் முடியாது. ஸோ இப்படிப்பட்ட சூழல எல்லாரும் கைவிட்ட சூழல இந்த தர்ம கர்மாதி தன லாபம் உங்களுக்கு கைவிடுத்து காப்பாது. ஆமாங்க, உங்க வேலையில உங்க திறமையை பார்த்து, உங்க உழைப்பை பார்த்து கிடைக்கக்கூடிய பதவி உயர்வு, பொறுப்புகள், அந்த அந்தஸ்தை சரியா நீங்க பயன்படுத்திங்க. ஜூன் மாசத்துக்கு பிறகு கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால நீங்க மிகப்பெரிய அளவு ஒரு பொறுப்புல அமர முடியும், பெரிய அளவு லாபம் பார்க்க முடியும், சம்பள உயர்வை காண முடியும், சரிங்களா? வேலை உங்களுக்கு பெர்மனெண்ட் ஆக போகுது. வேலையில முக்கிய பதவி உயர்வு கிடைக்க போகுது. ஸோ இது வேலை தொழில் மட்டும் இல்லைங்க, மற்ற தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பதவி வாய்ப்புகள், ஒரு சினிமா, ஒரு அரசியல் சம்பந்தப்பட்ட பதவி வாய்ப்பாக கூட இருக்கலாம். அதில் மிக முக்கியமான பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். சில பேர் நம்ம சொந்தமாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணா என்ன அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அதற்குண்டான வழிவகையை இந்த குரு மற்றும் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஸோ ஏற்கனவே ஒருத்தவங்க ஒரு தொழில் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களோ அவங்களுடைய தடுமாற்றம், ஏன்னா அவங்களால செயல்படுத்த முடியாமல் போகும், நீங்கள் அதோட ஜாயின்ட் அடைப்பீங்க. அல்லது அவர்கள் உங்களோடு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கக்கூடிய யோகமான ஒரு காலகட்டம் இந்த ஒரு காலகட்டமாக இருக்கும். மேலும் திருமண வாழ்க்கையில் நிச்சயம் பாதியில் நின்ற
திருமணம் பேசி கைகூடி வந்திருக்கும், ஆனால் திருமணம் நடந்திருக்காது, ஏதோ ஒரு தடை ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஸோ அப்படிப்பட்ட தடை விலகி மீண்டும் திருமணம் நல்ல விதத்தில் நடக்கும். ஏதோ ஒரு வேலை விஷயத்த பிசினஸை ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, பாதியில் நின்றுருக்கும். அப்படி எந்த ஒரு விஷயம், அது திருமண வாழ்க்கையாக இருக்கலாம், பிசினஸாக இருக்கலாம், வீடு சொத்துக்களாக இருக்கலாம், பாதியில் நிற்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை முழுமையானதாக முடிச்சு கொடுப்பாரு இந்த குரு மற்றும் சனியுடைய தொடர்பு. ஓகேங்களா? அது கண்டிப்பாக நடக்கும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. மிக முக்கியமான முறையில் இந்த சனி பகவான் 11ஆம் இடான, அதாவது உங்களுடைய கும்பத்திற்கு 11ஆம் இடம் மகரத்திற்கு உங்கள் ராசிக்கு அதிபதி இருக்கக்கூடியவர் இல்லையா? அவர் மீது குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு உடல் மற்றும் மனதின் தெளிவு கிடைக்கும். மறைமுகமான நோய் பிரச்சனை, ஒரு ஃபீவர் காய்ச்சலை தாண்டி பிளட் ரிலேட்டடான பிரச்சனைகள், இல்லை ஏன் கேன்சர் கூட சொல்லலாம், அந்த மாதிரியான மறைமுகமான ஏதோ ஒரு நோய் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். சரிங்களா? தெய்வத்தினுடைய அனுகிரகத்தின் மூலமா அது நடக்கும். அப்போ குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை தவறாம வழிபாடு பண்ணுங்க. தெய்வத்தால் அந்த நோவு பிரச்சனை உங்களுக்கு தீரக்கூடிய ஒரு காலகட்டங்க இது. ஓகேங்களா? அதே போல பரம்பரை வியாதி, பரம்பரை டிஎன்ஏ இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை தான், அந்த பிரச்சனையும் இப்போ அடியோடு குறையும் மறையுங்க. ஓகேங்களா? மேலும் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு வர வேண்டிய பண வரவுகள், அதுவும் மறைமுகமான வேலை தொழில் அல்லது மற்ற உறவுகள் மூலமாக கிடைக்க வேண்டிய பண வரவுகள், அது இப்போ கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? உங்களோட லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், அல்லது நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு இல்லீகல் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது மறைமுகமான ஒரு வேலை தொழிலில் வர வேண்டிய பணமாக இருக்கலாம், அல்லது இன்சூரன்ஸ் பணம், இந்த பிஎஃப் பணம், அல்லது மறைந்த முன்னோர்களுடைய சொத்து பணம் நகை போன்ற விஷயத்தை நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கலாம். அப்படிப்பட்ட விஷயம் இப்போ கிளிக் ஆகி அந்த பணம் சொத்து வருமானம் உங்களுக்கு இப்போ கிடைக்கும். சரிங்களா? அதுக்குண்டான காலகட்டம் இந்த குரு சனியுடைய காலகட்டம். தர்ம கர்ம தனலாபம்னு சொன்னோம் இல்லையா? அந்த மாதிரி உங்களுடைய மறைந்த முன்னோர்கள், உங்களுடைய குடும்பத்தில் கூடியவங்க மறைந்த முன்னோர்கள் சேர்த்து வைத்த பணம் சொத்து போன்ற விஷயம் கிடைக்கும், அல்லது வாழ்க்கை துணை மூலமாக சொத்து வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு நேர காலகட்டம் இது. சரிங்களா? ஸோ இது மட்டுமல்லாது வெளிநாடு அல்லது வேற்று மதத்தவர்கள் அல்லது வேறு மொழி பேசக்கூடியவர்கள் மற்றும் வேறு இனத்தவர்கள் மூலமாக உங்களுக்கு தொழில் மற்றும் வருமானம் அமையக்கூடிய ஒரு காலகட்டம். படிக்கிற மாணவர்களுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு மாற்றம் இருக்குது. ஏன்னா படிக்கும் போதே வேலை வாய்ப்பு கிடைக்கும், வேலைக்குண்டான ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நிச்சயம் இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே போல டிராவல் பயணம் அலைச்சல் இருக்கத்தாங்க செய்யும், ஆனால் அந்த பயணத்தால் பலன் உண்டு, பணமும் உண்டு. சரிங்களா? சின்ன ஒரு இடமாற்றத்தை நீங்கள் செஞ்சுதான் ஆகணும். அது நல்ல ஒரு மாற்றமாக உங்களுக்கு வாண்டடாக வரும் இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு. ஓகேங்களா? குறிப்பிட்ட பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு காலகட்டத்தில் உங்களுடைய வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, முக்கியமாக உங்களுடைய கெரியரில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, படிப்பில் ஃபோக்கஸ் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். திருமண வாழ்க்கை சம்பந்தமான எந்த விதமான அவசர முடிவுகளும் எடுத்து விட வேண்டாம், குழப்பம் வேண்டாம், டிவோர்ஸுக்கு போயிடாதீங்க. சரிங்களா? சின்ன கருத்து வேறுபாடு இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த மாதிரியான திருமண வாழ்க்கை சம்பந்தமான அவசர முடிவுகள், ஒரு கோபத்தில் ஒரு எமோஷனல் முடிவுகள் எடுக்க வேண்டாம். சரிங்களா? ஸோ கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் அந்த முடிவை நீங்கள் எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஸோ மேலும் மிக முக்கியமான முறையில் 2ஆம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் தான் இந்த சனியோடைய சேர்க்கை மற்றும் குருவுடைய பார்வை கிடைக்குது. அப்போ குடும்ப ரீதியான மரணப்படுக்கையில் போனவர்கள் கூட மீண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம். சரிங்களா? ஆயுள் பங்கம், மரண படுக்கை வரைக்கும் ஒரு ரிஸ்க் இருக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான தலை உயிர்கட்டுன்னு சொல்லலாம். ஸோ தலையாக இருக்கக்கூடிய முன்னோர்கள், பெரியவர்கள் சொல்லலாம், அவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு சான்சஸ் உண்டு. புதிதாக ஒரு நிலம் அல்லது சொத்து வாங்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டம். கடன் வாங்கினாலும் நான் குடும்பத்துக்காக இந்த ஒரு சொத்தை நான் வாங்கினேன், இந்த ஒரு வேலையை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி செய்யக்கூடிய ஒரு காலகட்டம். நிச்சயமாக அரசாங்க வேலை கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் ரொம்ப அதிகமான முறையில் உங்களுக்கு உண்டுங்க. இந்த நேரத்தில் பிஸ்னஸ் நல்லா நீங்கள் முழு மனதோட பிஸ்னஸ் இறங்குங்க. இன்வெஸ்ட்மெண்ட் தவிர்த்து மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் ரொம்ப அளவுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன ஒரு வேலையில் ஒரு இடமாற்றம் மட்டும் நடக்கும். அந்த இடமாற்றம் உங்களுக்கு நல்ல மாற்றம் தான். ஏன்னா இருக்கிற பிரச்சனைலேருந்து நீங்கள் உங்களை எஸ்கேப் பண்ணிவிடும், தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியை சொல்லும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு சரியான ஒரு வாய்ப்பு தான். அந்த வாய்ப்பை பயன்படுத்தினா இருக்கிற பிரச்சனைலேருந்து நீங்கள் சேஃபாக தப்பிச்சிக்க முடியும். ஸோ இதை வந்து தரமாக நீங்கள் பயன்படுத்திங்க. மேலும் இந்த ஒரு நேர காலகட்டத்தில் சதய நட்சத்திரக்காரர்கள் கடன் கொடுப்பது வாங்குறது ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிருங்க, தவிர்த்துருங்க அக்டோபர் வரை. சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த விஷயத்தை நீங்கள் பார்த்துங்க. பெரிதளவு கடனை வாங்கி நீங்கள் மாட்டிக்காதீங்க. ஓகேங்களா? அதுபோல் பிள்ளைகளுடைய உடல்நிலையில் கொஞ்சம் அக்கறை கவனம் தேவை. மற்றபடி பயப்படாமல் நீங்கள் இருக்கலாம். இந்த தர்ம கர்ம தனலாப யோக காலகட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முன்னோர்கள், பெரியவர்கள், தவறியவர்கள், அவங்களுக்கு செய்ய வேண்டிய திதி, தர்ப்பணம், சிரார்த்தம் போன்ற விஷயங்களை தவறாமல் வழிபடுங்க. அந்த முன்னோர்களுடைய இறந்த நாள் அன்று படையல் போட்டு வணங்குகின்ற பழக்க வழக்கத்தை ஏற்படுத்திக்குங்க. அல்லது அதே போல் வயதான முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம் அல்லது அவங்களுக்கு ஒரு உடை வாங்கி கொடுத்து அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறது போன்ற விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்க. இதெல்லாம் பெரிதளவு உங்களுக்கு நன்மையாக மாறும். தவறாமல் இந்த வழிபாடை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க, மற்ற விஷயம் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த நிமிஷம் நன்றி, வணக்கம், நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராயணன் திருவடி சரணம்.